அந்த பொடியை வந்து சேர்த்துக்கணும். ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இல்லை அதனோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி அந்த ஆயிலோட கலரே நல்லாவே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு 5 மணி நேரம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணாதீங்க. நார்மல் பாத்திரத்தில் கூட இந்த டை ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணவே பண்ணாது. அதில் வந்து வடிகட்டி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே துணி போட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வந்து நம்ம நல்லபடியாக இந்த மாதிரி பியூராக கிடச்சா தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி துணியில் கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க. சூப்பராக வடிஞ்சு வந்துடும். நல்லா கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஆயில் மட்டும் சூப்பராக வந்துடுங்க. ஆல்ரெடி இந்த ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அந்த ரிசல்ட் இருக்கிறதுனால நான் இந்த மறுபடியும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேவையானவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்கள் ஹேரை நல்லாவே மாற்றி கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நல்லா பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி முறுக்குனிங்கன்னா எல்லாமே வடிஞ்சிரும் உங்களுக்கு. இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை, தூர போட்டுடலாம். ஆயிலோட கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. செம்ம டார்க்காக நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு வந்திருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல திக்கான ஒரு